அதுல என்ன நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பா ஏதாவது பேசிருக்கீங்க? நீங்க பக்கத்துல இருந்தீங்க எல்லாருமே. பேரறிஞர் அண்ணா அவருடைய நினைவு நாளை ஒட்டி அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக சென்று விட்டு வருகின்ற வழியில் மாண்புமிகு சின்னம்மா அவர்களை சந்திக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. மரியாதை நிமித்தமாக சந்திப்பாகத்தான் நான் அது தருகிறேன். நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி பாஜக அதிமுகவோட கூட்டணி அமைக்க பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கிறது அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு. இல்லை, அந்த மாதிரி தகவல் எங்களுக்கு வரவில்லை, உங்களுக்கு வந்திருந்தால் அது அனைவரையும் ஒன்றிணைத்து அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தில் பிரிந்திருக்கின்ற சக்திகள் அனைவரையும் ஒன்றிணைத்து தேர்தல் கூட்டணியை அமைக்கப்பட்டால் தமிழகத்தில் மாபெரும் வெற்றி வருகிற ஒரு நல்ல சூழ்நிலை உருவாகும். கூட்டணி தொடர்பா பாஜக உங்ககிட்ட ஏதாவது பேசியிருக்காங்களா? பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். நாடாளுமன்ற தேர்தல்ல எடப்பாடி அவர்களோட சேர்ந்து பயணிக்க போறீங்களா? நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாஜக அதிமுகவோட கூட்டணி வைக்கிது அப்படின்னா திரு ஓபிஎஸ் முதலில் இந்த கேள்வியை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேளுங்கள். என்னுடைய சொல்லிருந்தீங்க. இப்ப கள சூழலை பார்க்கும்போது அப்படிதான் இருக்கா? இந்த தேர்தலை பொறுத்தவரையில் நாடாளுமன்ற தேர்தல் இந்திய திருநாட்டை யார் ஆள வேண்டும் என்கிற முடிவு செய்ய வேண்டிய தேர்தல். 10 ஆண்டு காலம் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஒரு சிறப்பான ஆட்சியை நாட்டுக்கு தந்திருக்கிறார். நம்ம நாட்டினுடைய மதிப்பும் மரியாதையும் அயல்நாடுகளில் வெகுவாக பாராட்டப்பட்டு கொண்டிருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர்கள். கிட்டத்தட்ட ஒரு 200 வளர்ந்த நாடுகள் நம்முடைய இந்தியாவினுடைய எவ்வளவோ பிரச்சனைகள் எதிர் சவால் வந்தாலும் அதை சமாளித்து பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைகின்ற நாடாக இன்றைக்கு இந்தியா வழங்கி கொண்டிருப்பதற்கு மிகப்பெரிய காரணம் நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர்கள். அதை எண்ணித்தான் வெளிநாடுகளில் வளர்ந்த நாடுகளாக இருக்கின்ற மேலை நாடுகளில் 200 நாடுகள் நம்மளுடைய அனைத்து நிலைகளிலும் இந்தியாவை பாராட்டி கொண்டிருக்கு. ஐயா ஓபிஎஸ் வாழ்க! ஐயா ஓபிஎஸ் வாழ்க! ஐயா ஓபிஎஸ் வாழ்க!